இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகை ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் எந்திரன். ஆதிரி புதிரி ஹிட்டடித்த இந்த திரைப்படம் அப்போதே சுமார் 300 கோடிக்கும் அதிகமாக வசூலை வாரி குவித்ததாக சொல்லப்பட்டது. ஒருபுறம் வசூல் மழை பொழிந்தாலும் மறுபுறம் சர்ச்சை புயலிலும் இப்படம் சிக்க தவறவில்லை. அதற்கு காரணம் ஷங்கர் மீது வைக்கப்பட்ட கதை திருட்டு புகார். எந்திரன் படத்தின் கதை தன்னுடையது என கூறி எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் அப்போது முறையிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கவிஞர், பத்திரிகையாளர், இலக்கியவாதி, பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர் ஆரூர் தமிழ்நாடன். கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், புதினங்கள் என பலவற்றை படைத்த அவரது முதல் கவிதை நூலான கற்பனை சுவடுகளுக்கு அணிந்துரை எழுதியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. கருணாநிதியை முன்வைத்து சூரியனை பாடுகிறேன் என்கின்ற வெண்பா கவிதை நூலையும் இவர் எழுதியுள்ளார். தஞ்சை உலகத்தமிழ் மாநாட்டு கவிதை போட்டியில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பரிசு பெற்றவர் ஆரூர் தமிழ்நாடன். இவர் எழுதிய ஜிகுபா என்ற கதை திக் திக் தீபிகா என்ற பெயரில் கடந்த 2007ஆம் ஆண்டு நாவலாக வெளியானது. அந்த கதையை திருடித்தான் எந்திரன் படம் எடுக்கப்பட்டதாக புகார் முன்வைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த அதே வேளையில் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியது. கதை உருவாக்கம், திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் என எந்திரன் படத்திற்கு ஷங்கர் அளித்த பன்முக பங்களிப்பிற்காக அப்போது 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஊதியமாக பெற்றதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் ஜுகுபா கதையையும் எந்திரன் திரைப்படத்தையும் ஆய்வு செய்து அதற்கிடையே உள்ள பல ஒற்றுமைகளை கண்டறிந்தது. கதை அமைப்பு, கதாபாத்திர மேம்பாடு மற்றும் கருப்பொருள் கூறுகளை ஆராய்ந்து அந்த அமைப்பு அறிக்கை சமர்ப்பித்தது. இயக்குனர் ஷங்கர் மீதான கதை திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு குறிப்பிடத்தக்க முகாந்திரம் இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இயக்குனர் ஷங்கர் பதிப்புரிமை சட்டத்தை மீறியதாக தீர்மானித்ததுடன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவரது பெயரிலான சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை. ஒரு காலத்தில் இந்தியாவே திரும்பி பார்த்த ஷங்கரின் திரைப்படங்கள் அண்மை காலமாக பெரிதாக எடுபடவில்லை என திரை விமர்சகர்கள் ஒருபுறம் கூறி வரும் நிலையில் தற்போது கதை திருட்டு வழக்கில் சிக்கி சட்ட நடவடிக்கைகளுக்கும் அவர் ஆளாகி இருப்பது சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாகி உள்ளது.